தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என தற்போது தகர்ப்புச் செய்தியாக பார்த்திருக்கிறோம் இந்த அறிவிப்பை. இன்றைய இந்த நிறைவடைய இருந்த இந்த இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவலை தர இருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சித்ரா. வணக்கம் சித்ரா. இந்த தடை 31ஆம் தேதி வரை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற விஷயங்கள் எதுக்காவது தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது 3 மாவட்டங்களுக்கு இந்த தடை தொடரும் என்ற அந்த அறிவிப்புல எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நீட்டிக்கப்படும்? வணக்கம் சூர்யா. கொரோனா பரவலை தடுப்பதற்காக 3வது முறையாக நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு இன்னைக்கு நள்ளிரவு 12 மணியோடு நிறைவடையுது. இதனால இதுக்கு அடுத்த 4வது முறையாக நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இதுல என்னென்ன தளர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விரிவான தகவல் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எதுக்கான தடை உத்தரவு மறு உத்தரவு வரும் வரை எதுக்கெல்லாம் தடை தொடரும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல், காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கெல்லாம் விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீடிக்கும். அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல பொதுமக்கள் வழிபாடு, அப்புறம் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் மறு உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது தவிர பொதுமக்கள் அதிக அளவில் கூடுற தியேட்டர்ஸ், பார்ஸ், அது தவிர பீச்சு, சுற்றுலாத்தலங்கள், பார்க்கு, மியூசியம், இது மாதிரி எல்லாத்துக்குமே தடை தொடருது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கூட்டங்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு, விழாக்கள், கூட்டங்கள், ஊர்வலங்கள் இதுக்குமே தடை தொடருது. இது மட்டும் இல்லாமல் ஆட்டோ, டாக்ஸி, சைக்கிள் ரிக்ஷாவுக்குமே தடை இருக்கு. மெட்ரோ ரயில், எலக்ட்ரிக் ட்ரெயினும் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேன்ஷன்ஸ், தங்கும் விடுதி, ஹோட்டல், ரிசார்ட் இதுவுமே இந்த தடவை இயங்காது. அதாவது மே 31 வரைக்கும் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இறுதி ஊர்வலங்கள்ல 20 பேருக்கு மேல பங்கேற்க கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சிகளுக்கு இப்போ என்ன நடைமுறைகள் கொடுத்திருக்காங்களோ அதுவே தொடரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்திருக்காங்க. கொரோனா தொற்று அதிகமாக உள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் இந்த 12 மாவட்டங்கள்ல ஏற்கனவே உள்ள நடைமுறையில எந்த மாற்றமும் இல்லை, தொடரும். அதாவது இதுக்கு எந்த விதமான தளர்வும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட முக்கிய சுற்றுலா தலங்களான நீலகிரி, கொடைக்கானல் இதுக்கு வெளியூர் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 12 மாவட்டங்கள் தவிர இந்த நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள், அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருக்கிறதுக்கு எந்த விதமான தளர்வும் இல்லை. இங்க ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கோ அதுல ஏற்கனவே விதிக்கப்பட்ட பணிகளுக்கு ஏற்கனவே அதிகப்பட்ட தடைகள் தொடரும் அப்படின்றது. எந்தெந்த பணிக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்களோ அந்த பணிகள் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய 25 மாவட்டங்களுக்கு சில தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. இந்த மாவட்டங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா, அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற போக்குவரத்துக்கு இ பாஸ் இல்லாமலே இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாவட்டத்திற்குள்ளே நோய் தொற்று பரவாம தடுக்கிறதுக்காக அத்தியாவசிய பணிகளுக்கு சென்று வரதுக்கான போக்குவரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறதுக்கு இ பாஸ் கண்டிப்பா இருக்கணும். அது இப்போது இருக்கிற நடைமுறை தான். இது திரும்பவும் மே 31 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு பணிகள், தனியார் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் சிறப்பு அனுமதிப்பட்டு இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிகபட்சமா 20 நபர்கள் இருந்திருக்கலாம். வேன்லாம் 7 பேர் இருக்கலாம். இனோவா போன்ற பெரிய சைஸ் காரா இருந்தாக்கா 3 நபர்கள் இருக்கலாம். சிறிய காரா இருந்தாக்கா 2 பேர் ஓட்டுநர் இல்லாம இதெல்லாம் போறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல இப்போ தற்போது 50% பணியாளர்கள் வச்சு பணி நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை 100% பணியாளர்களா உயர்த்தி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர ஊரடங்கு காலத்துல இப்ப தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு தனியார் மற்றும் வியாபார நிறுவனங்கள் அவங்களோட பராமரிப்பு பணிகளுக்காக இப்ப கடந்த 2 மாதமா மூடி இருக்கு இல்லையா. ஸோ அதனால பராமரிப்பு பணிக்காக குறைந்தபட்ச பணியாளர்களோடு இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம பராமரிப்பு பொதுத் தேர்வு விடைத்தாளர் திருத்தம் பணிக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கு தனி பயிற்சியாளர் மூலம் பயிற்சி பெறுவதற்கு மட்டும் விலக்களிக்கப்படுகிறது. ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும்
சென்னை மாநகர ஆணையரம் வந்து பர்மிஷன் வாங்கணும். மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து அனுமதிக்கப்படாத 12 மாவட்டங்கள்ல வந்து இ பாஸோட வந்து மருத்துவ சிகிச்சைக்கு மட்டும் போயிட்டு வரதுக்கு அனுமதிக்கப்படுது பூஜா. சித்ரா, இப்போ தமிழக அரசு அலுவலகங்களில் 50% பணியாளர்களோட நாளை முதல் பணிகள் தொடங்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அதற்கான தொகை வந்து அரசு ஊழியர்கள் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிரைவேட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் 30% பேரை கொண்டு இயங்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த போக்குவரத்து வசதிகள் ஏதாவது தமிழக அரசின் சார்பில் செய்யப்பட்டிருக்கா? அதாவது பேருந்து போக்குவரத்து குறித்து. இது மட்டும் இல்லாமல் இந்த நடமாடும் கொரோனா செக்அப் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அரசு தரப்பில். இந்த லாக்டவுன் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நடமாடும் கொரோனா செக்அப் பாயிண்ட்ஸ் ஏதாவது கூடுதல் தகவல் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அரசு தரப்புல இருந்து? இல்லை, இது பற்றின தகவல் எதுவும் இல்லை. இப்போ ப்ரைவேட் செக்டார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஏற்கனவே போன தடவை வந்து தளர்வுகள் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி அதுக்கானது கொடுத்ததில்ல. அப்போ வந்து அவங்கவுங்கள வாகனத்துல தான் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து இந்த தகவலை பார்த்துருந்தோம். ஆட்டோ அந்த மாதிரி போனவங்களுக்குமே வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸுக்கு வந்து பஸ்ஸுங்கிறது இல்லை. இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ தளர்வுகள் கொடுத்துருக்கிறதுனால அந்த வித்தின் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமே தவிர சென்னைங்கிறதுக்கு வந்துட்டு எந்த இது கொடுக்கல சூர்யா. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சித்ரா.
தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என தற்போது தகவல் செய்தியாக பார்த்திருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களையும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஊரடங்கு உத்தரவு மே 31 நள்ளிரவு 12 மணி வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு வரைமுறைகளுடன் சில தளர்வுகளுடன் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய கீழ்காணும் செயல்பாடுகளுக்கான தடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு மற்றும் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்கள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திரையரங்குகள், கேளிக்கை கூட்டங்கள், மதுக்கூடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், நீச்சல் குளங்கள், விளையாட்டு அரங்குகள், பெரிய பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள் போன்ற இடங்கள், அனைத்து வகையான சமய, சமுதாய, அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள், விழாக்கள், கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள், பொதுமக்களுக்கான விமானம், ரயில், பேருந்து போக்குவரத்து மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்து, சென்னை மாநகரத்திலிருந்து பிற பகுதிகளுக்கான ரயில் போக்குவரத்து ஆகியவற்றிற்கு அனுமதிகள் கிடையாது. அதாவது இதுவரைக்கும் நம்ம சொன்ன எல்லாத்துக்குமே அனுமதி இல்லை. மத்திய மாநில அரசுகளோட சிறப்பு அனுமதி பெற்று இயக்கப்படும் விமானம், ரயில், பொது பேருந்து போக்குவரத்துக்கு மட்டுமே அனுமதி இருக்கு. டாக்ஸி, ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷா, மெட்ரோ ரயில், மின்சார ரயில் மற்றும் தங்கும் விடுதிகள், அதாவது பணியாளர் விடுதிகள் தவிர தங்கும் ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், இறுதி ஊர்வலங்களில் 20 நபர்களுக்கு மேலே பங்கேற்கக்கூடாது. திருமண நிகழ்ச்சிகளுக்கு தற்போது உள்ள நடைமுறைகள் தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள். அடுத்தது, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர், இந்த 12 மாவட்டங்களில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாற்றங்கள் இல்லாமல் தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தளர்வுகள் எதுவுமே இல்லை. நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு போன்ற சுற்றுலா தலத்திற்கு வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில், அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடங்களில் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைகள் படி எந்த விதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படுது. பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாடு பகுதிகள் தவிர, அதாவது எக்ஸெப்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், இந்த பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கு மட்டுமே அனுமதி தொடருது. பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர, அதாவது எக்ஸெப்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸில் பிற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கு ஏற்கனவே இருந்த அனுமதி தொடருது. இப்போ புதிய தளர்வுகள் பற்றி பார்க்கலாம். ஊரடங்கை படிப்படியாக விலக்குவதற்கு பரிந்துரை செய்ய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின்படி இப்போ கீழ்கண்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தளர்வுகள் என்னன்னா, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் அண்ட் நீலகிரி, இந்த 25 மாவட்டங்களில் மட்டும் இப்போ அடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய சில தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த தளர்வுகள் என்னன்னா, அந்தந்த மாவட்டங்களுக்குள்ள போக்குவரத்து இயக்கத்திற்கு மட்டும் டிஎன்இ பாஸ் இல்லாமல் இயக்க தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கு. மாவட்டத்திற்குள்ள நோய் தொற்று பரவாமல் தடுக்க பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கும் அத்தியாவசிய பணிகளுக்கும் மட்டும் போயிட்டு வரதுக்காக போக்குவரத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வரதுக்கு டிஎன்இ பாஸ் கண்டிப்பாக பெற்று செல்லும் தற்போதைய நடைமுறை தொடரும். அரசு பணிகள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டு இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிகபட்சமாக 20 பேசஞ்சர்ஸ்க்கும், வேன்களில் 7 நபர்களுக்கும், இன்னோவா போன்ற பெரிய வகை கார்களில் 3 நபர்களுக்கும், சிறிய கார் ரகங்களில் 2 நபர்களுக்கும், அதாவது டிரைவர் தவிர அனுமதிக்கப்படுது. அதாவது பெரிய வாகனங்களில் 20 நபர்களுக்கும், வேன்களில் 7 பேசஞ்சர்ஸ்க்கும், இன்னோவா போன்ற பெரிய வகை கார்களில் 3 நபர்களுக்கும், சிறிய வகை கார்களில் 2 நபர்களுக்கும் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. மாவட்டங்களுக்குள்ள போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டாலும் இந்த 25 டிஸ்ட்ரிக்டில் டிஎன்இ பாஸ் இல்லாமல் வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களை அத்தியாவசிய பணிகளுக்காக, அதாவது வேளாண்மை, வியாபாரம், மருத்துவம் போன்ற பணி நிமித்தம் பயணம் செய்ய மட்டும் பயன்படுத்தலாம்.
தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்வதை கண்டிப்பாக பொதுமக்கள் இந்த வேளையில் தவிர்க்கணும். தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம் தற்போது இருக்கக்கூடிய அந்த 50% பணியாளர்கள் 100% பணியாளர்களாக உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய தளர்வுப்படி 50 நபர்களுக்கு குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 50 நபர்களுக்கு மேல் பணியாளர்களாக எண்ணிக்கை இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை இப்போ தளர்வு செஞ்சு 100 நபர்களுக்கும் குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 100 நபர்களுக்கு மேலே பணியாளர்களாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்கள் அல்லது குறைந்தபட்சம் 100 பணியாளர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஊரடங்கு காலத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய தனியார் மற்றும் வியாபார நிறுவனங்களோட அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள், அதாவது மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோமே, அதுக்கு மட்டும் குறைந்தபட்ச பணியாளர்களோடு இயங்குவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கு. அடுத்ததா 12th பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி மட்டும் நடைபெற விலக்களிக்கப்பட்டிருக்கு. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கு தனி பயிற்சியாளர் மூலம் பயிற்சி பெறுவது மட்டும் விலக்களிக்கப்படுது. இதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, சென்னை மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் கண்டிப்பாக அனுமதி பெற்றிருக்கணும். அதே போல மாவட்டங்களுக்குள்ள போக்குவரத்து அனுமதிக்கப்படாத அந்த 12 மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் டிஎன்இ பாஸ் ஓட மருத்துவ சிகிச்சைக்கு மட்டும் நம்ம போயிட்டு வரலாம். அதுக்காக டாக்ஸி, ஆட்டோவுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த மேற்சொல்லப்பட்ட இவ்வளவு விஷயங்களும் இப்போ புதிதாக 31 வரை இந்த லாக்டவுன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மேற்சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே. தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்ற அறிவிப்புகளில் இடம்பெற்ற சில அறிவிப்புகளை நேரலையில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ற அறிவிப்பை நாம் தற்போது தகர்ப்புச் செய்தியாக பார்த்திருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி மீண்டும் நேரலையில் நாம் பார்க்கலாம். ஊரடங்கு உத்தரவு 31/5/2020 நள்ளிரவு 12 மணி வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு வரைமுறைகளுடனும் தளர்வுகளுடனும் நீட்டிப்பு செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கீழ்காணும் செயல்பாடுகளுக்கான தடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும். பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு மற்றும் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்கள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திரையரங்குகள், கேளிக்கை கூடங்கள், மதுக்கூடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், நீச்சல் குளங்கள், விளையாட்டு அரங்குகள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள் போன்ற இடங்கள், அனைத்து வகையான சமய, சமுதாய, அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள், விழாக்கள், கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள், பொதுமக்களுக்கான விமானம், ரயில், பேருந்து போக்குவரத்து, மாநிலங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்து, சென்னை மாநகரத்திலிருந்து பிற பகுதிகளுக்கான ரயில் போக்குவரத்து ஆகியவற்றிற்கு அனுமதி கிடையாது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பு அனுமதி பெற்று இயக்கப்படும் விமானம், ரயில், பொது பேருந்து போக்குவரத்திற்கு மட்டும் அனுமதிக்கப்படும். டாக்ஸி, ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷா, மெட்ரோ ரயில், மின்சார ரயில், தங்கும் விடுதிகள், பணியாளர்கள் விடுதிகள் தவிர தங்கும் ஹோட்டல்கள் மற்றும் ரிசார்ட்டுகள், இறுதி ஊர்வலங்களில் 20 நபர்களுக்கு மேல் பங்கேற்கக்கூடாது.
திருமண நிகழ்ச்சிகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைகள் தொடரும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய 12 மாவட்டங்களில் ஏற்கனவே நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த தடை தொடரும். தளர்வுகள் ஏதும் இல்லை. நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைகளின்படி எந்தவிதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும். பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கு மட்டும் அனுமதி தொடரும். பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கு அனுமதி தொடரும். புதிய தளர்வுகள் என்னவென்றால், ஊரடங்கை படிப்படியாக விலக்குவதற்கு பரிந்துரை செய்ய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின்படி கீழ்கண்ட தளர்வுகள் அறிவிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் நீலகிரி ஆகிய 25 மாவட்டங்களுக்கு மட்டும் கீழ்கண்ட சில தளர்வுகள் வழங்கப்படுகின்றன. அது என்னவென்றால், அந்தந்த மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து இயக்கத்திற்கு மட்டும் TNE பாஸ் இல்லாமல் இயக்க தளர்வு வழங்கப்படுகிறது. மாவட்டத்திற்குள் நோய் தொற்று பரவாமல் தடுக்க பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கும் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் சென்று வர போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுப்படுகிறார்கள். ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சென்று வர TNE பாஸ் பெற்றுச் செல்லும் தற்போதைய நடைமுறையே தொடரும். அரசு பணிகள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டு இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிகபட்சமாக 20 நபர்களும், வேன்களில் 7 நபர்களும், இனோவா போன்ற பெரிய வகை கார்களில் 3 நபர்களும், சிறிய கார்களில் 2 நபர்களும் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ள 25 மாவட்டங்களில் TNE பாஸ் இல்லாமல் வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களை அத்தியாவசிய பணிகளுக்கான வேளாண்மை, வியாபாரம், மருத்துவம் போன்ற பணி நிமித்தம் பயணம் செய்ய மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். தேவையின்றி வீட்டை விட்டு வெளியில் செல்வதை கண்டிப்பாக பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் தற்போதுள்ள 50% பணியாளர்களை 100% பணியாளர்களாக உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் தற்போது உள்ள தளர்வுகள் படி 50 நபர்களுக்கு குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 50 நபர்களுக்கு மேல் பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ள தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இதை மேலும் தளர்வு செய்து 100 நபர்களுக்கும் குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 100 நபர்களுக்கு மேல் பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ள தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்களும் அல்லது குறைந்தபட்சம் 100 பணியாளர்களுக்கும் அனுமதி தரப்படுகிறது. ஊரடங்கு காலத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் தனியார் மற்றும் வியாபார நிறுவனங்களின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளுக்காக மட்டும் குறைந்தபட்சம் பணியாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் மட்டும் நடைபெற விலக்களிக்கப்படுகிறது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கு தனி பயிற்சியாளர் மூலம் பயிற்சி பெறுவது மட்டும் விலக்களிக்கப்படுகிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் சென்னை மாநகர ஆணையரிடமும் அனுமதி பெற வேண்டும். இதுபோன்ற தளர்வுகள், கட்டுப்பாடுகள் வருகிற மே 31ஆம் தேதி வரை தொடரும் என்ற செய்திகளை தகர்ப்புச் செய்தியாக நாம் பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளை காணலாம்.